ஐயனார் துணை சரியில்லை டுடே பேசல நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட போயிட்டு ஆமாம் உங்களுடைய லட்சியம் தான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. காலையில் ஏதாச்சும் எந்திரிச்சு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஓனர் கூப்பிடுவார், இங்கே சவாரி இருக்கா அங்கே சவாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போய் படுத்துருவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பேன். இவ்வளோ தாங்க என்னோடய வாழ்க்கையே. இதுவே வாழ்க்கையா நீங்கள் ஓடிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாங்க, இதுதான் வாழ்க்கை, இதோட வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன உடனே நான்லாம் திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வந்ததே ஒரு ஆம்பிஷனோடு தான் நான் இங்கே வந்தேன். நானாக வேலைக்கு போகணும், ஃபஸ்ட்டு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்கணும், அதுக்கு அடுத்ததாக பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கனவோடு இருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கார் டிரைவராக இல்லாமல் இன்னும் ஓனர் ஆகணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு லட்சியம்னு ஒன்று இருக்கும்ல, அதை தான் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போய் படுத்துறாரு. நிலாவுக்கு கோவம் வருது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி இருந்துட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஊரில் இருந்து ஆளுங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சென்னைக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சந்தாவை கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. சந்தாவர் இதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக அழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் உடனடியாக கிளம்பி எங்கேயாச்சும் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் அங்கே வந்தாலையும் எனக்கு இங்கே இருக்கிறதுலே நீங்கள் தான் க்ளோஸ்ன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததான் அவங்க அங்கே தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சந்தாவும் நீங்களும் பயப்படாமல் இருங்க, உடனடியாக நான் கிளம்பி அங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வானதி பாண்டியன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனோட உதவினால தான் அங்கே போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க பேசுகிறத நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி நின்றுட்டுருக்காரு. பாண்டியன் இருந்துட்டு என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. வாங்க நான் உடனடியாக போகலான்னு சொல்லிட்டு ஹரிசாட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சந்தா வந்து நல்லா போக மாட்டேன்னு சொல்லி அழுந்துட்டுருக்காங்க. நான் இருக்கிற போது நீ எங்கம்மா போக போகிற, நான் உன்னை அப்படிலாம் போக விட்டுற மாட்டேன், எதுக்காகவும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சந்தா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் சோழன் இருந்துட்டு நிலாக்கிட்ட போயிட்டு எனக்கு சின்ன வயசுலேயே டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சரி நீங்கள் அதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லையா, நீங்கள் எடுத்திருக்கிற குரூப்பே முதல்ல நீங்கள் எதுக்காகவும் யூஸ் ஆகாத மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் வேறு ஏதாவது நான் யோசிச்சு சொல்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நிலா இருந்துட்டு சோழன்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. அதோடு இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.